வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர மறவருக்கே வீர வணக்கம் வீர மறவருக்கே வீர வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று ராமநாதபுரம் மாவட்டம் கீழத்தூவல் தியாகிகளுக்கு ராமநாதபுரம் மாவட்டம் பசுமூன் நகர்ல மறவர் மக்கள் நல அறக்கட்டளை சார்பாக இன்னைக்கு கீழத்தூவல் தியாகிகளுக்கு இந்த இடத்துல ஊர் சார்பாக அஞ்சலி செலுத்துவதற்காக புகைப்படம் வைத்திருந்தார்கள். இன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு நான் வந்திருந்தேன். கீழத்தூவல் வந்து தியாகிகளுக்கு இன்னைக்கு வழிபடணும், கீழத்தூவல் போகணும்னு சொல்லி நினைச்சோம். ஆனா தடையானை பிறப்பித்திருப்பதனால் காவல்துறைக்கு ஒத்துழைப்பை வழங்கி அங்கு செல்லவில்லை. நமது பசுமூன் நகர் மக்கள் உடனடியாக என்ன வந்து சந்திச்சு நீங்க அஞ்சலி செலுத்த வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. மனசார அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா மனசுல அந்த ஏக்கம் இருந்துச்சு. மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ஒட்டுமொத்த முக்குளத்தூர் சார்பாகவும் நாங்க கேட்டுக்கொள்வது என்னன்னா, கீழத்தூவல்ல காங்கிரஸ் ஆட்சியில பசுமூன் ஐயா முத்துராமலிங்கத்தேவர் ஐயா அவர்களை குற்றவாளி ஆக்க வேண்டும், இரு சமூகங்கள் இடையே நல்லிணக்கம் ஏற்படக்கூடாது, தென் மாவட்டங்கள்ல இந்த இரு சமூகமும் மோதலை சந்திக்க வேண்டும் என்று ஒரே நோக்கத்துலதான் அப்பாவிகளான இந்த 5 பெரியவர்களையும் அன்னைக்கு கண்ணை கட்டி சுட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுல முதல் என்கவுண்டரே சேவலபுரி பாண்டி தான். காவல்துறை அன்னைக்கு துப்பாக்கி எடுத்தது இந்த சமூகத்துக்கு எதிராக தான். அன்றிலிருந்து இன்று வரை காங்கிரஸ் ஆட்சியே இந்த முக்குளத்தோரை அழிக்கணும்னு சொல்லி நினைச்சதுனால இன்னைக்கு தமிழ்நாட்டுல காங்கிரஸ் அழிஞ்சு போயிட்டு அந்த மாதிரிதான் இந்த சமூகத்தை இறை நம்பிக்கை உள்ள இந்த சமூகத்தை இந்த சாதி இந்த சமூகம் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்த பரம்பரை. இந்த நாட்டுல எல்லாரும் சுதந்திரமா இருக்காங்கன்னா நிம்மதியா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது இந்த முக்குளத்தோர் தான் காரணம். முக்குளத்தோர் உசுறு விட்ட போய் தான் காரணம். இப்படி எண்ணற்ற தியாகங்களை செய்த எங்களுடைய முன்னோர்களையும் நாங்க வழிபட முடியல. இதற்கு இந்த அரசாங்கம் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க வேண்டும். ஏன்னா கீழத்தூவல்ல போய் சாமி கும்பிட்டது தப்பு இல்ல. இன்னைக்கு எல்லாத்துக்கும் அவர்களுக்காண்டி போராடியவர்களுக்கு வழிபட உரிமை கொடுத்திருக்காங்க. அப்பதான் அந்த மனசு ஆறும். அதனால அப்பாவிகளான கண்ணு கட்டிச்சு அதுக்கான விடையே இன்னும் தெரியல. அப்ப இன்னைக்கு அங்க செல்ல முடியாதது எங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுகிறது. கண்டிப்பான முறையில் 2026 எங்களது PMT மக்கள் பாதுகாப்பு கட்சி சார்பாக மிகப்பெரிய ஒரு அதிகாரத்துக்கு மக்கள் என் மீது நம்பிக்கை வச்சிருக்காங்க. இந்த மக்கள் இனி அதிகாரத்துக்கு கொண்டு போவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நாங்க அதிகாரத்துக்கு வந்த பிறகு, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு கண்டிப்பான முறையில கீழத்தூவல்ல அரசை மணிமண்டபம் கிட்ட சொல்லி அரசு விழா எடுக்க வைப்போம். அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. எங்களுக்கு நியாயமான கோரிக்கை, உங்களுக்கு நியாயமான ஒரு கோரிக்கை. அதனால தயவு செய்து அரசாங்கம் எங்களுடைய உணர்வுகளை, எங்களுடைய வேதனைகளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பணிவன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழாவை ஏற்படுத்தி கொடுத்திய மறவர் மக்கள் நல அறக்கட்டளை அந்த பொறுப்பாளர்களுக்கு மனதார நன்றியினை பதிவு செய்யறேன். தமிழ்நாடு முழுவதும் நம்ம முன்னோர்களையோ நமக்காண்டி போராடியவர்களையோ நம்ம சென்று வழிபட முடியல அப்படின்னா அவர்களுடைய நினைவு நாள்கள்ல அனைத்து கிராமங்கள்லயும் அனைத்து இடங்கள்லயும் வீடுகள்ல வைத்தாவது தெருவில் வைத்தாவது நாம வழிபடணும். முதல்ல அதை கடைபிடிச்சா மட்டும்தான் நம்ம நமக்கான உரிமைகளை பெற முடியும். அப்ப அவர்கள் மீது எந்த அளவுக்கு கீழத்தூவல் தியாகிகளுக்கு மீது எந்த அளவுக்கு இந்த மக்கள் ஒரு ஆத்மாவான ஒரு உணர்வோடு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சா மட்டும்தான் அரசு நமக்கு சப்போர்ட் பண்ணும். அரசு அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்லும். இது போன்ற விடயங்களை மக்களை தடுக்க மாட்டாங்க அப்படிங்கறத பதிவு செஞ்சுக்கிறேன். அனைவரும் இது போன்ற தியாகிகளை நம்ம உண்மையான தியாகிகளை நம்ம போற்ற வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அப்படியா பேசி தேடி ஓகேண்ணா. இந்த கேட்டு அந்த கேட்டு வர